ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கூகுள் குரோம்ல வந்திருக்க 2 ஏஐ அப்டேட் பத்தி தான் கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ண போறோம். அண்ட் சேம் டைம் ஒரு ஏஐ டூல கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மூலம் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுளுக்கு டெய்லி வந்து புது புது அப்டேட் வந்துட்டே இருக்கு. அது பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஏ யூஸ் பண்ணி 2 அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட் தான் ஜெமினி ஏஐ. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணா டேரக்டா போய் ஜெமினி டாட் ஏஐ சொல்லிட்டு அங்க போய் யூஸ் பண்ணுவோம். அதே சாட் ஜிபிடி யூஸ் பண்ணா சாட் ஜிபிடி போட்டு அங்க போய் யூஸ் பண்ணுவோம். பட் இது கூகுள் எப்படி கொண்டு வந்துருக்காங்கன்னா, நீங்க வந்து உங்களோட சர்ச் பார்ல அட்டு போட்டு போனாவே சாட் வித் ஜெமினி, ஸோ டைரக்டா இங்க வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இங்க டைரக்டா உங்களோட ப்ராம்ப்ட் என்டர் பண்ணா போதும், உங்களுக்கான என்டையர் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் கொடுத்துருக்கேன் ஹட்டு போட்டு சாட் வித் ஜெமினி கொடுத்தேன். இப்போ வந்து எனக்கான ப்ராம்ப்ட் வேணும், ஹிஸ்டரி ஆஃப், நான் சொல்றேன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொல்லி ஜஸ்ட் மென்ஷன் பண்றேன். ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி டைரக்டா வந்து ஜெமினி கிட்ட நான் எப்படி பண்ணிருக்கேன், அட்டு போட்டு சாட் வித் ஜெமினி கொடுத்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் கொடுத்து இப்போ என்ன பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெமினி எனக்கு ஓப்பன் ஆயிட்டு அங்க இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே எனக்கு கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்க்கலாம். ஸோ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்னு சொல்லிட்டு அந்த நம்ம என்னோட ப்ராம்ப்ட் வந்து பிளஸ் வந்து ஹிஸ்டரி தமிழோட ஹிஸ்டரி என்டையர் ஹிஸ்டரி வந்துச்சு. இப்படி நீ டைரக்டாவே நீங்க சர்ச் பார்ல உங்களோட ஜெமினியை யூஸ் பண்ணி சாட் பண்ண முடியும். இதை வந்து கொண்டு வந்திருக்க புது ஏஐ ஃபீச்சர்ஸ். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே தெரியும், பட் நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல. ஸோ அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ வந்து நீங்க கூகுள் இமேஜ் சர்ச் பண்றீங்க, சில வீடியோஸ் வாட்ச் பண்றீங்க. ஸோ நீங்க யூடியூப் வீடியோஸ் வாட்ச் பண்ணலாம், கூகுள் இமேஜ் சர்ச் பண்ணலாம். ஸோ சில ப்ராடக்ட் பிளாக்ஸ் படிக்கும் போது சில இமேஜஸ் உங்களுக்கு பிடிச்சலாம். அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சிமிலரான இமேஜ் உங்களுக்கு வேணும். ஸோ இது இந்த மாதிரி சிமிலரான இமேஜ் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா சர்ச் வித் கூகுள் லென்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணினா இது எங்க இருந்து இருக்கு, இதோட சோர்ஸ் என்ன, இந்த மாதிரி இந்த மாதிரி ரிலவெண்டான ப்ராடக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்டையர் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தனியா கொடுத்துரும். பாத்தீங்களா. ஸோ நம்ம இது சர்ச் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சர்ச் வித் கூகுள் லென்ஸ் கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்கா இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துடும். ஸோ இது ரிலவெண்டான ப்ராடக்ட் எங்க இருக்கு, பிளஸ் இது ரிலவெண்டான இமேஜ் எங்க இருக்கு, இதோட மெயின் சோர்ஸ் எங்க இருக்கு. ஸோ என்டையர் இன்ஃபர்மேஷன் இது வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கூகுள் லென்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு சர்ச் வித் கூகுள் லென்ஸ் கொடுத்தா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதை எப்படி நான் வீடியோ யூஸ் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இதே டெக் வீடியோ பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். டெக் வீடியோ நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோல வந்து நான் டெக் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னா டக்குன்னு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து மேல சர்ச் பார்ல கிளிக் பண்ண உடனே இங்க பார்த்தா சர்ச் வித் கூகுள் லென்ஸ் ஒரு ஆப்ஷன் காட்டுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மேல சர்ச் பார்லயே பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ அந்த கூகுள் லென்ஸ் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இது வந்துடும், அந்த ஐக்கான் வந்துடும். ஸோ இந்த ஐக்கான்ல நம்ம எதை நம்ம பார்க்கணும், எந்த இமேஜ் உங்களுக்கு வேணும், நீங்க இது வீடியோ பார்க்கும்போதே பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ பார்க்கும்போது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இது யூஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இதுவான ரிலவெண்ட் இமேஜஸ் பிளஸ் இதோட சோர்ஸ், இதோட ப்ராடக்டோட இது டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், அந்த வீடியோல கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் எங்க இருக்கு சொல்லி சர்ச் பண்றோம். ஸோ இது மாதிரி தான் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சரி, நீங்க பிளாக் பார்த்துட்டு இருக்கும்போது சரி, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கு, அங்க இருக்க இமேஜ் அங்க இருக்க சோர்ஸ் உங்களுக்கு வேணா இந்த கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி நீங்க எக்ஸாக்டா ட்ராக் பண்ண முடியும். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த செகண்ட் அப்டேட். ஸோ ஆல்ரெடி வந்து டைரக்டா சர்ச்ல வந்து ஜெமினியோட கலெக்ட் பண்ற ஒரு அப்டேட் பார்த்தோம். இப்போ வந்து டைரக்டா கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வீடியோல ட்ராக் பண்றது, ஸோ இமேஜ் எப்படி ட்ராக் பண்றது சொல்ல பார்த்துருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல வந்திருக்க ஒரு மெயினான 2 ஏ அப்டேட். இது வந்து நிறைய பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் யூஸ் பண்ணாம இருக்கு. இது கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம வீடியோ எல்லாமே பார்த்தோம்னா வாய்ஸ் வந்து நீங்க வாய்ஸ் ரெக்கார்டிங்கோ இல்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது நம்ம வாய்ஸ் வந்து கரெக்டா இருக்காது. ஸோ என்னென்ன இருக்கும், நாய்ஸ் அதிகமா இருக்கும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் ஏதாச்சும் வந்துட்டே இருக்கும், உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும், நாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், சில பேர் ஹெட்போனும் கரெக்டா ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த அடோப் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, மறக்காம யூஸ் பண்ணுங்க. podcast.adobe.com சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போயிட்டு உங்க வாய்ஸை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதும், அந்த வாய்ஸோட கிளாரிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ உங்க வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி உங்களோட நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நீங்க இந்த podcast.adobe.com போயிட்டு உங்க என்ஹான்ஸ் ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்பீச் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நீங்க ட்ரை. ஸோ இங்க வந்து சூஸ் ஃபைல் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஃபைல கொடுத்து மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான் உங்களால இது பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்த்த 3மே ஃப்ரீ தான்.
இது மட்டும் வந்து பார்த்தா 30 மினிட்ஸ் வரை ஃப்ரீயா இருக்கும். ஸோ நீங்க 30 மினிட்ஸ் ரொம்ப ஓவர். ஸோ நம்ம மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்றது 3 ஆர் 2 மினிட்ஸ் தான். ஸோ அதை நீங்க டைரக்டா இங்க அப்லோட் உங்களோட வாய்ஸ் அப்லோட் பண்ணிட்டு நீங்க உங்க வாய்ஸ் அப்லோட் பண்ணி நீங்க டைரக்டா யூஸ் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நானே நிறைய டைம் வந்து பார்த்தா என்னோட கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணும்போதும் சரி, எனக்காக ஒர்க் பண்ணும்போதும் சரி, என் வாய்ஸ் ஏதாச்சும் நாய்ஸோ இல்ல என் வாய்ஸ் ரொம்ப லோவா இருந்தா இதுல அப்லோட் பண்ணி வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிருப்பேன், நாய்ஸ் ரிமூவ் பண்ணுவேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க. ஸோ மறக்காம இந்த 3 ஏஐ ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டா உங்க பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So இந்த மாதிரி நிறைய ஏஐ டூலை பத்தி தெரிஞ்சுட்டா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.